வந்து அந்த பால் டப்பா இருக்கு பார்த்தீங்களா, அந்த அது வந்து குழன்னு இருக்கும். அதை எடுத்து சுத்தரையில் ஊற்றினா பால் ஆயிடும். அது வந்து டப்பா ஓப்பனர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்படி பூர்வா வந்து அது போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே அறுத்து 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 ரவுண்டாக இருக்கும். சரி, அந்த மில்கி மேட் டப்பா தான் வந்து வார்த்தை வைங்களேன். அந்த அறுக்கிற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா ஓப்பனர், அது பரிசுத்தாவியானவர்னு சொல்றேன். பரிசுத்தாவியானவர். நீ வெறும் மில்கி மேட் டப்பா மட்டும் வச்சுக்கின்னு பாலை என்ன பண்ண முடியாது, காய்ச்ச முடியாது. அந்த ஓப்பனர் வந்து பரிசுத்தாவியானவர். உனக்கு அந்த மில்கி மேட் அந்த வார்த்தையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை சொல்றது தான் ஆவியானவர். ஆவியானவர் தான் என்ன பண்ண முடியும். நீ எனக்கு டப்பாக்குதுன்னா நீ டப்பா டான்ஸ் தான் ஆடி நிற்கணும். இல்ல, சத்தியத்தை ஆவியானவர் தான் என்ன பண்ணுவாரு, விளக்கம் கொடுப்பாரு. நீ வெறும் எனக்கு வார்த்தை தெரியும் வசனம் தெரியும் வெறும் டப்பா, நீ உன் டப்பா டான்ஸ் ஆடிடும். டப்பா ஆவியானவர் தான் என்ன பண்ணுவாரு, அந்த டப்பா ஓப்பன் பண்ணி பாலாக்கி கொடுப்பாரு. புரியுதுங்களா? இவங்க என்னன்னா எனக்கு வசனம் தெரியும் வார்த்தை தெரியும் நல்லா மனப்பாடம் பண்ற ஆளுங்க. மனப்பாடம் நான் அதை பத்தி தப்பே சொல்ல, மனப்பாடம் பண்ணணும். எனக்கே ஒரு சில சமயத்துல பிரசங்கம் பண்ணும்போது வசனம் மனப்பாடமா தெரியும் நல்லா இருக்குமா தான் தோணும். ஏன்னா மனப்பாடம் பண்றது வேற, ஆனா அதுக்குள்ள இருக்கிற சாரத்தை எடுக்கிறது வேற. ஒரு பொண்ணு வந்து எந்த வசனத்தை கேட்டாலும் சொல்லுது, நடுவில் எந்த வசனத்தை கேட்டாலும் சொல்லுது. சங்கீதத்துல நீ எங்க வந்து நடுவில் இருக்கிற வசனத்தை நீ எடுத்து சொன்னாலும் அதுல இருந்து தொடர்ச்சியா சொல்லுது, மனப்பாடமா தெரியும். ஆனா அந்த பொண்ணு சத்தியம் தெரியுமானா டவுட் தான். மனப்பாடம் வந்து வசனம் தெரியும் அப்படின்றது வந்து அது விடுதலை கொடுக்காது, சத்தியம். அதனால ஏன் சொன்னார், என்னுடைய உபதேசத்துல அதாவது வார்த்தையில நிலைத்திருந்தா என்னுடைய சீசரா இருப்பீங்க, சத்தியத்தையும் அடைவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையா. உபதேசம் வந்து வார்த்தை, சத்தியம் வந்து வேற. அதுல நிலைச்சி இருந்தாதான் வார்த்தை என்ன சொல்றது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். சும்மா பிரசங்கத்தை கேட்கறது வேற, ஆனா அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறது யாரு, ஆவியானவர் தான் வெளிப்படுத்துவார். பைபிளை படிக்கிறது வேற, ஆனா பைபிளை படிக்கும் போது ஆவியானவர் வெளிச்சத்தை கொடுக்கணும். ஒரு பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவர் சொல்றாரு, தாவீது வந்து வனாந்தரமா போய் சுத்தி நின்றான், அங்கங்க உயிருக்கு பயந்து சுத்தி நின்றான், ஊர்ல எல்லாம் போனான். ஆண்டவர்கிட்ட கேட்கறான், அப்ப நான் பைபிள் இருந்துதான் இனிமே பைபிளை வச்சு நான் சுத்தி நின்றான் பாஸ்டர் மாதிரி இல்ல, ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறான். ஆண்டவரை நான் போகணுமா வேணாவா அப்படின்னு கேட்கறான். ஆண்டவன் எப்படி போகணும் அப்படின்னு கேட்கறான். ஆண்டவர் வழியை சொல்றாரு, முசுக்கட்டை செடி இருக்கும் அது உள்ள போ, அந்த முசுக்கட்டை செடி வந்து ஆடும், அந்த சத்தத்தை கேட்ப அப்போடு அப்படின்ற. இதெல்லாம் எங்க இருந்து கேட்டான். நம்மளுக்கு என்னதான் பைபிளை பச்சாலும் ஆண்டவர் சத்தத்தை கேட்க தெரியல. அவன் பைபிளை வச்சுன்னு, ஆனா அவன் பைபிள் எல்லாமே சுத்தி நின்றவங்க எழுதி வச்ச பைபிள் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், வார்த்தை ஓடினு வார்த்தை ஓடு. ஆனா அதுல இருக்கிற என்ன பண்ணு, ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு தெரியும். ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற யாவரும் புத்திரரா இருக்கிறார், மெச்சூரிட்டி. குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஓபன் பண்ணி டப்பாவா குடிச்சுக்கணும். அது கொஞ்சம் வளர்ந்த பேர் அதுவா என்ன பண்ணும், எழுந்து சாப்பிடும். அந்த மாதிரி ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கணும். இது வந்து அதாவது கிறிஸ்தவ இதுவே வந்து எனக்கு வார்த்தை தெரியும், எனக்கு நல்லா சத்தியம் தெரியும். சத்தத்தை கேட்டியா, வார்த்தை சத்தியம் சத்தம் அப்படி வந்துடும். சத்தத்தை கேட்க